மாலை வணக்கம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஆளுமை பெற்ற ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அவங்களோட அதுவும் முகவரி ஃபவுண்டேஷன் ஆரம்ப காலத்துலேருந்து சைதை துரைசாமி சார், ஏஆர் முருகதாஸ் அவங்கள மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த முகவரி ஃபவுண்டேஷனுக்கு ஒரு அடித்தளம், ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டவங்களோட நானும் இன்றைக்கு இங்கே ஃபஸ்ட்டு டைம் இந்த விழாவில் பங்கேற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் பார்க்கும்பொழுது ஒரு புதிய இந்தியா, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நம்ம நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ஆணித்தரமாக தெரியறது. இப்போ நான் ரமேஷ் சாரை பற்றி ஒரு 2-3 வருஷமாக எனக்கு தெரியும். முகவரி ஃபவுண்டேஷனில் என்னோட பிரதர்-இன்-லா பத்மஸ்ரீ டாக்டர் டிவி தேவராஜன் அவர் நேற்று கூட உங்களுக்கெல்லாம் டாக் கொடுத்துருக்கார். அவர் மூலமாக தான் எனக்கு முகவரி பற்றி தெரியும், ஒரு 3 இயர்ஸாக தெரியும். அப்புறம் ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லி ரமேஷ் அவரோட ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, எப்படி ஆரம்பித்தார் எல்லாம் சொன்னார். அதில் அவர் சொன்னது ஒரு விஷயம் என்னோட நெஞ்சை ரொம்ப தொட்டுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இளம் வயதில் இருக்கும்போது அவங்களுடைய அக்கா, சொந்த அக்கா, அவங்களும் இள வயதுக்காரர், அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. அப்போது மனசு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு குடும்பத்துக்கு. அப்போது ஒரு ஏதோ பேச்சு வாக்கில் ஒரு பொண்ணு 12th படிக்கும்போது சொல்லியிருக்கா, அந்த மாதிரி நான் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னோடனே இவர் நல்லா படி நீ அப்படின்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். பட் 10th படிக்கும்போது அந்த பொண்ணு 3 வருஷம் படிச்சுட்டு இவர்கிட்ட எனக்கு நீங்கள் சொன்னீங்க அப்போது, இப்போ ஹெல்ப் பண்ணுங்க, நான் மெடிசன் படிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லித்தான். ஸோ ஒரு காரலேஷன், அவங்க அக்கா அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பலிக்காமல் அவங்க போகிறதும், ஒரு பொண்ணு டாக்டர் படிக்க சேர்றதும் ஒரு பெரிய ஒரு கோஇன்சிடென்டலான ஒரு நல்ல ஆரம்பத்துக்கு ஒரு விதை போட்டது. அப்படி தான் ரமேஷ் சார் இந்த முகவரி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த போது சென்னைக்கு ஒத்தரையும் தெரியாமல் இருந்தபோது சைதை துரைசாமி சார் அந்த கல்யாண மண்டபத்தை கொடுத்து அவங்களெல்லாம் பல நாட்கள் தங்க வைத்து சாப்பாடு போட்டு அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்கார். ஏஆர் முருகதாஸ் நம்ம டைரக்டர் ஃபஸ்ட்டு 8 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி ஆரம்பித்து வைக்கிறார். ஸோ இதெல்லாம் கேட்டப்புறம் இப்போது ஒரு விஷயம், எங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேர்மனாக இப்போ தான் போன வருஷம் வரைக்கும் இருந்தவர் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி, ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அவர் நம்ம ரமேஷ்க்கு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவர் கம்ப்ளீட்டாக அவருக்கும் நான் ஃபோன் பண்ணி ரமேஷ் வரப்போகிறார் அப்படின்னோடனே அவர் ஃபுல் நம்பிக்கையோடு அவரை பற்றி என்கிட்ட பேசினார். ஸோ ரமேஷோட முகவரியை பற்றி கேட்டுட்டு நான் சொன்னேன், பர்சனலாக ஸ்ரீராம் குரூப்பில் நாங்கள் வேறு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறோம், பட் பர்சனலாக எனக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸை ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் சுமதி வந்தாங்க, அவங்களோட பேசினது அதெல்லாம் அதுவாச்சு. இப்போ ஒரு நம்ம எப்போவும் சொல்லுவோம், மக்கள் சேவை மகேஷன் சேவைன்னு சொல்லுவோம், சர்வீஸ் டு ஹியூமனிட்டி சர்வீஸ் டு காட்னு சொல்லுவோம். முதல்ல ரமேஷ் மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன், ஒரு தன்னலமற்ற ஒரு சேவை பண்ணுற ஒரு மனிதனை இந்த காலத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அதாவது இத்தனோடு கூட ஒரு செல்ஃபிஷ் இதுவே கிடையாது. நான் அவர் பேப்பராக கொண்டு காமிக்கிறார், உங்கள் ஃபோட்டோ எங்கே, நீங்கள் எதுலேயுமே இல்லையேன்னு கேட்டாக்க ஒரு ஃபோட்டோவில் கூட அவர் வரல. இப்போ தான் சந்தியா தானே அவங்க பேர், சந்தியாவோட எய்ம்ஸ் டெல்லியில் தான் நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன். அதாவது ஒரு விளம்பரம் இல்லாமல் இப்படி ஒரு சர்வீஸ் மைண்டட் பர்சனை இந்த காலத்தில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால நாங்கள்லாம் பண்ணால் போகாது, இன்னும் இந்த மாதிரி ஒரு 1000 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி முகவரியை எங்கேயோ கொண்டு போனோம். நான் கூட ஒரு 10-15 கம்பெனிகளில் பேசலான்னு இருக்கேன் முகவரியை பற்றி. இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தரும் ஒரு 10 கம்பெனியில் பேசினா 100 கம்பெனி ஆகும், 100-500 ஆகும். இப்படி தான் எல்லா ஃபவுண்டேஷனும் ஒரு ஆலமரம் போல் வளர்றது. இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. நவ் ஐ எம் 62 years old. When I was 48, அதாவது 2008ஆம் ஆண்டு எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்தது. அதாவது ஏர்லி ஸ்டேஜ், தேங்க் காட்.
அண்ட் அதுக்கு நான் வந்து அப்போலோவில் அட்மிட் ஆகி ரொம்ப பெரிய நல்ல டாக்டர்லாம் வைத்தியம் பார்த்து ஆப்ரேஷன், சர்ஜரி, கீமோதெரப்பி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நல்லபடியாக நான் அதுலேருந்து வெளியில் வந்தேன் 6 மாதம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம். அப்போது வந்து எங்களோட ட்ரீட் பண்ண டாக்டர் வந்து வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ அவர் பேசுகிற விதத்திலேயே ஃபஸ்ட்டு லைஃப் த்ரெட்டனிங் இல்லைன்னு சொல்லிட்டார். பட் அந்த பேசுகிற ஒரு கைண்ட்னஸ்லேயே எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த பயம்லாம் போய் ஐ எம் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். அண்ட் ஐ சா காட் தேர் இன் த டாக்டர்ஸ் ஃபார்ம். அந்த டாக்டரோட கையை பிடிச்சின்னு நான் அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னேன், உங்ககிட்ட நான் கடவுளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் மயக்க மருந்தில் போனேன். ஸோ இது வந்து இப்போது பசியால் வந்து துடிக்கிறவனுக்கு தான் பசியோட அருமையும் சாப்பாட்டு அருமையும் தெரியுமாங்க. அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு அதுவும் புற்றுநோய் வந்து அது வந்து எப்பேற்பட்ட ட்ரீட்மெண்ட்னு தெரியும். அந்த சமயத்தில் ஒரு டாக்டரால் அந்த ஒரு கம்ஃபர்ட்டை நம்மளுக்கு கொடுக்க முடியறதுன்னா அது வந்து பெரிய விஷயம். ஸோ 2008-9 ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 2010 வந்து நாங்கள் இந்த கேன்கேர் ஃபவுண்டேஷன் தான் ஆரம்பித்தோம். 4 ஆங்காலஜிஸ்ட்ஸ், 3 பேர் ஆங்கோ சர்ஜன்ஸ், ஒருத்தர் வந்து ஆங்கோ ஃபிசிஷியன் கீமோதெரப்பி டாக்டர், டாக்டர் எஸ்ஜி ரமணன், டாக்டர் ஐயப்பன், டாக்டர் மணி, டாக்டர் விகாஸ் மகாஜன். 4 பேருமே டாக்டர் சாந்தாவோட அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் 15 வருஷம் ட்ரைனிங் முடிச்சு வேலையாக இருந்தாங்க. அப்புறம் அப்போலோக்கு வந்தாங்க, அப்புறம் குமரன் ஹாஸ்பிட்டல் எல்லாம். 4 பேருமே சர்வீஸ் மைண்டட். ஸோ அரை நாள் அப்போலோவில் வேலை செய்வாங்க, மீதி அரை நாள் குமரன் ஹாஸ்பிட்டல் இதுலலாம். ஸோ நாங்கள் சேர்ந்து 4 பேர், நாங்கள் ஒரு 3 லேடிஸ் சேர்ந்து கேன்கேர் ஃபவுண்டேஷன் தான் ஆரம்பிச்சு 2010 பாலியேட்டிவ் கேர், தட் இஸ் டெர்மினலி இல் கேன்சர் பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும், நோயோட ஒரு வீரியம் இருக்கும், அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை மார்ஃபின் கொடுத்து குறைச்சி ஆக்சிஜன் கொடுத்து அவங்களுக்கு லாஸ்ட் அந்த 3 months வந்து வீடு வீடாக எங்கள் நர்சஸ் போய் ஹோம் விசிட் அட் த டோர் ஸ்டெப் ஆஃப் த டெர்மினல் இல் அந்த ஒரு இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 22,000 விசிட் ஆகிருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 4 மாதம் அவங்க இருப்பாங்க அப்படின்னாக்க ஒரு 5-6 தடவை ஒரு நர்ஸ் போவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, வி என்ஷூர் தட் எவ்ரி பேஷண்ட் has a pain-free end. Pain-free death is extremely important for everybody. And அது வந்து அந்த அட்மினிஸ்டர் பண்ணுற டாக்டர் நர்சஸ் கையில் இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மாடர்ன் மெடிசன்ஸில் அதை நம்மளால் பண்ண முடியும். விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் வந்து நாங்கள் ஒரு பாலியேட்டிவ் கேர் சென்டர் நடத்துகிறோம். 8 beds இருக்குது. அந்த ரொம்ப இது எல்லாமே லோ எக்கனாமிக் குரூப் பீப்புளுக்கு, மிடில் கிளாஸ் பீப்புளும் இருக்குது. இது ஃப்ரீயாக பண்ணுறோம். ஒரு பைசா கூட யார்கிட்டையும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. ரிச்சாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி. ஸோ நாங்கள் 1.5 கோடி ரூபாய் வந்து ரேஸ் பண்ணுறோம். நிறைய பேர் அது ஒரு இது இருக்கும், வருஷம் எங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவாகுது. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆஸ் அ பேஷண்ட் ஐ ஹவ் கான் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். சி மெனி டாக்டர்ஸ் வந்து ஐ டெல் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ், தே டாக் இன் மோனோசிலபிள்ஸ். அதாவது எஸ் நோ இப்படி மட்டும் பதில் சொல்கிற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் போனால் துளி கூட ஒரு பிரசன்னமாகவே இருக்காது முகம். என்ன முகத்தை அவங்களே தூக்கி வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தபோது எல்லா நர்சஸ்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் மேடம், நீங்கள் எல்லாரோடையும் இன்னும் சேர்ஃபுல்லாக இருக்கீங்க. நான் ஹாஸ்பிட்டல் மறுநாளே ரெக்கவரி இதுலேருந்து மறுநாளே எழுந்து உட்காந்து நான் பர்ஃபெக்டாக உட்காந்து எல்லாத்தையும் சிரித்து பேசுகிறேன். வர சில டாக்டர்ஸ்லாம் தே ஆர் ஸோ கிரிம் அண்ட் ஸோ இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பேஷண்ட்டுக்கு, அதுவும் புவர் பீப்புள் வரும்போது, இப்போ நம்மளுக்காக நாலேஜ் இருக்குது, கூகுள் ஒன்று இருக்குது, அப்புறம் டாக்டரே சொல்லிடுறாரு, படிச்சிருக்கோம், என்ன நம்மளுக்கு நோய் இல்லை, எப்படி குணமாகும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகிறது. அதுக்கு கைண்ட்னஸ் வந்து ரொம்ப 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 ஒரு டாக்டருக்கு அவசியம். வேறு ஐடி இவங்களுக்குலாம் வேண்டாம், அது கம்ப்யூட்டரே ஸ்க்ரீனை பார்க்கட்டும். பட் டாக்டர்ஸ்க்கு வந்து பீயிங் கைண்ட் அண்ட் அன்போடு பேசி, ஏன்னா இந்த ஏழைகளுக்கு, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறங்க அம்மாலாம் அவங்க வருவாங்க, பல்வலிமா டாக்டர்கிட்ட போனேன் பிடுங்கணுங்கிறாங்க, ஆனால் என்னந்தே சொல்லலை அவங்க, என்ன ஆகும். அந்த பேஷண்ட் கிட்ட உனக்கு என்ன இருக்குது, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், ஐ வில் கைட் யூ த்ரூ த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஐ வில் see that you are not suffering from pain.
இன்னைக்கு பெயின் கில்லர்ஸ் இருக்கு, இது இருக்கு. பட் அன்போட பேசி அவங்கள வந்து அணுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி கிட்னியோ ஹார்ட்டோ இந்த இதை கேன்சரோ இதெல்லாம் வந்தாக்க பட் டாக்டர்ஸ் இப்போல்லாம் ரொம்ப மொரோஸாக இருக்காங்க, ரொம்ப கமர்ஷியலாக ஆயிட்டாங்க. நீங்கள் பல ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் உள்ள ஒரு ஸ்கின் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கட்டின்னு போனாக்க 5 நிமிஷம் பண்ணிவிட்டு 600 ரூபாய் கன்சல்டேஷன். நம்மளுக்கு நகமாக சொரியாசிஸ் வந்துருக்கு, எதுக்கு வருது, 6 மாதமாக வருது, பதில் சொல்கிறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் கம்யூனிகேட் வெல். அதனால தான் இவங்க சுமதி சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப தேர்ச்சி கொடுக்கணும். ரமேஷ் கொடுத்துட்டுருக்கார். பட் மனசை விட்டு திறந்து நீங்கள் வந்து பிரைட்டாக இருக்கணும், சியர்ஃபுல்லாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் இருந்தால் தான் அந்த பெயினோட வரவங்களை நீங்கள் வந்து நல்லபடியாக இது பண்ண முடியும். ஸோ இது ஒன்று உங்களுக்கு கேரை பற்றியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இங்கே இருக்கிற அவர் ராமசுவாமி சார் வந்து சீட்ஸ் 50 வருஷமாக அவர் பண்ணியிருக்கிற சாதனை, டிஜிபி சார், அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டர் மனோகர், இவங்க எல்லாருமே வந்து உங்களை வந்து படிக்க வைத்து உங்கள் பின்னாடி இருக்காங்க. அண்ட் நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கோம். ஸோ உங்களோட வேலை இன்னும் படிக்க வேண்டியது தான். இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நீங்கள் சந்தியா மாதிரி ஒத்தொத்தரும் எய்ம் பண்ணி பிஜி சீட்டை வாங்கி நினச்சா எது வேணாலும் முடியும். தேர்ஸ் நத்திங் தட்ஸ் இம்பாசிபிள் அண்ட் தேர்ஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். இப்போ சைதை சார் எடுத்துட்டிங்கன்னா பல வருஷமாக அவர் வந்து ஐஏஎஸ் அகாடமி நடத்தி எவ்வளோ பேர் சிவில் சர்வீஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ஏதோ 1000 கணக்கில் 10,000 கணக்கில் உருவாக்கி இருக்கார். அவ்வளோ வருஷமாக அதை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறார். நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் அது முழு மனதோட 100% டெடிகேஷன், கமிட்மெண்ட், சின்சியரிட்டி, ஆனஸ்டி. ஆனால் அதெல்லாம் மற்றவர்களுக்கு பண்ணும்போது நம்மளும் பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த் நல்லா இருக்கா, நம்ம போதிய கரெக்டாக உணவு சாப்பிட்றோமா, கரெக்ட் டைமில் சாப்பிட்றோமா, நல்ல தூக்கம் இருக்கா, ஆரோக்கியம், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நம்மளும் பண்ணி நம்மளை ஃபிட்டாக வச்சுட்டா தான் நம்ம மற்றவர்களுக்கு உபயோகமாக ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுவும் டாக்டர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு செய்தியை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் டுடே பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராக்டிசஸ். வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ், இது டாக்டர்ஸ். அப்போது வந்து எனக்கு தோன்றுறது, நம்ம பணம் இருக்குது அதனால போய் அட்மிட் ஆகிறோம், பிளாட்டினம் வார்டில் இருக்கோம், பெரிய டாக்டர் வந்து பார்க்குறாங்க. ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 30,000 ரூபாய் கூட ஒரு ஆப்ரேஷனுக்கு இல்லைன்னா அவங்க கையில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ என்னோட கோரிக்கை வந்து நீங்கள் எல்லாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்யணும். அண்ட் சார் ராமசுவாமி சார் சொல்கிற மாதிரி கிராமங்கள்லாம், ஐ மீன் ஈவன் Tier 2 டவுன்ஸ்லலாம் ரொம்ப ஒரு நல்ல வசதிகளே இல்லாத ஒரு கண்ட்ரி இது வந்து சாரி டு சே இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பாலிட்டிஷியன் லைக் சைதை சார், இது எல்லா பாலிட்டிஷியன்ஸும் இந்தியா முழுக்க they want to keep the poor people poor always for the vote bank. இதுதான் நம்மள வந்து பெரிய சாபம் இது இந்த கண்ட்ரிக்கு. The poor man has to be poor throughout his life. He has to suffer. நம்மள மாதிரி சம்பாதிக்கணும்லாம் நம்ம ஒரு கேசலில் இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு அதை கண்ணும் காணாமல் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ரொம்ப பார்த்தோன்னா மனசாட்சி உறுத்தித்துனா இந்த மனசாட்சிக்கும் அனஸ்தீஷியா கொடுத்துடலாம். மனசாட்சிக்கு வந்து கான்ஷியன்ஸுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்டோம்னா அது கேள்வியே கேட்காது, அது வாங்க மூடிட்டு இருக்கோம். ஸோ private individuals, private organizations have a mighty role to play in this country where governments are not yet risen to their level of contribution to the society's improvement, growth and all that. So நீங்கள் ஒவ்வொருத்தரும் டாக்டர் சாந்தாவை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. தெரியும்ல, கேன்சர் இன்ஸ்டியூட்டில் 80 வருஷம் டெடிகேட் பண்ணி லைஃப்பை ஒரு பில்டிங், ஒரு பிரிக்கை வச்சு ஆரம்பித்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட கதையை படிங்க. அந்த அம்மா தான் அந்த காலத்தில், அதாவது ஒரு 100 வருஷம் முன்னாடி யங் விடோ ஆகலை, பட் படித்து டாக்டர் ஆகி புதுக்கோட்டையிலேன்னு இங்கே வந்து இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஆரம்பித்து படாத பாடுபட்டது. இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அது இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து இந்த சாதனை பண்ணக்கூடிய திறமை இருக்குது. ஒரு ரோல் மாடல் டாக்டர் யாரையாவது எடுத்துக்கங்க, and you come up to that level and you will inspire other முகவரி டாக்டர்ஸ் டு கம் இன். சந்தியா மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து முகவரியோட ஃப்யூச்சரில் வந்து ஒரு ட்ரஸ்டீஸாக வரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும். And let us all together serve the society in our own way. Thank you.